Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு மாவு பக்கோடா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கம்பு மாவு பாக்கெட்டு கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம பிசைய போகிறோம். அதில் இருக்க ஈரத்தன்மைலாம் நல்லா வெளியே வந்துடும். இப்போ நம்ம கம்பு மாவை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, சோம்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் மாவும் வெங்காயமும் நல்லா ஒட்டிட்டு வரும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு எண்ணெயை காய வச்சுருப்போம் பாருங்கள். அதில் 1 ஸ்பூன் இதில் ஊற்றிடலாம். நல்லா சூடாக ஊற்றினோன்னா பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பிசைஞ்சிட்டு, இப்போ தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றாமல் லேசாக தெளித்து நம்ம இதை பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம லேசாக உதிரியாக நம்ம அந்த கம்பு மாவு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை போட்டுடலாம். சாதாரணமாக நம்ம பக்கோடா பண்ணுவோமே கடலை மாவில், அதே டேஸ்ட்டுக்கே இருக்குது. பட் இந்த கம்பு மாவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இது 5 நிமிஷத்தில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. எல்லோரும் ராகி மாவில், கடலை மாவில் தான் பக்கோடா பண்ணுவாங்க. இந்த கம்பு மாவில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹையில் வச்சே இதை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா முருவலாக வந்துருச்சு. பக்கோடா மாதிரியே இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடையில் வாங்கின பக்கோடா மாதிரியே இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.